80s 90ஸ்ல ஒரு எவர்கிரீன் நடிகைனா கனகா தான். கனகா. சமீபத்தில் அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆனது. முதல் படத்துலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் கூட இவங்க கூட கார்த்திக்கு, பிரபு அப்படின்னு அன்னைக்கு வந்து நட்சத்திர நடிகர்கள் யார் இருக்காங்க? 7 பேர் அன்னைக்கு நட்சத்திர நடிகர்கள். அந்த 7 பேர் கூட நடிக்கிறாங்க, சரத் உட்பட. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்கில் வந்தாங்க. ஒரு மாசு அந்த அளவுக்கு உருவானது. என்னன்னா, சில நேரங்கள்ல ஆரம்பமே சரியில்லாம போயிடும் இல்லையா? அந்த மாரி இவருடைய அம்மாவுடைய லைஃப்லேருந்து இந்த மாரி சரியில்லாம போச்சு. பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த அவரும் நடிகராக இருந்தவர். ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் முதல்வர் ஆவீங்கள ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். அப்போ ஆட்களை தேடும்போது கடைசியில் இவங்க பேர் வருது, ஒரு சம்மந்தப்பட்ட இந்த கனகா பேர் வருது. இந்த மாதிரி வந்து நான் தாலி கட்டிடுறேன், ஆனால் வந்து மனைவியாக வேண்டான்னு, சும்மா ஒரு தாலி கட்டிடுறேன் பேருக்கு அப்படின்னு தாலி கட்டிட்டு விட்டுட்டாரு. அதுக்கான நிறைய பணம்லாம் கொடுத்தாரு, இது பண்ணாங்க. அவர் சிஎம் ஆகிட்டார். திருமணம்ங்கிற பேரில் மறுபடியும் ஒரு ஏமாற்றப்படும் போது அப்புறம் அப்பாவும் அப்படி ஒன்றும் அவர் பெரிய இது கிடையாது. அப்பாவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப லோ கிளாஸ் வார்த்தைகள்லாம் வரும். லோ கிளாஸில் எப்படி அசிங்கமாக திட்டுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் அவர் திட்டுவார் அப்பா. இவரும் பதிலுக்கு எதுவும் திட்டுவார். சமீபமாக அந்த ஃபோட்டோ வைரல் ஆனோம், எல்லோருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க, கனகா பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கணும் அப்படின்னு எப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து அதை வெளிப்படுத்தவும் விரும்பலை, தேவையில்லை அப்படின்றாங்க. சில நேரங்களில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சில நேரங்களில் சொல்ல மாட்டேங்க. எயிட்டிஸ் 90ஸ்ல ஒரு எவர்கிரீன் நடிகைனா கனகா தான். கரகாட்டக்காரன் படத்தில் தான் அறிமுகமாயிருந்தாங்க. சமீபத்தில் அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆனது. இவங்க தான் கனகாவா, கனகாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ரீதியில் வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏன்னா முதல் படமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏறக்குறைய 1 வருஷம் ஓடிச்சு. 1 வருஷம் ஓடின படம் அது. அதை வந்து ரஜினி சாரே ஜெர்க் பண்ண படம் அது. என்னய்யா இவ்வளோ கூட்டம் போகுது, இவர் இந்த படத்துக்கு கூட்டமாக குமியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ராமராஜன் எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்து ராமராஜனுக்கு வில்லேஜில் நல்ல ஒரு இது. அது இல்லாமல் அந்த படத்துக்கான சாங் எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்கும். காமெடி ஏற்கனவே உங்களுக்கு டைரக்டர் இவர் தான் பண்ணுறாரு, கங்கை அமரன். அவர் வந்து அந்த சாங் விஷயத்திலும் சரி, காமெடி எல்லாம் அவர் இயல்பாகவே காமெடி நிறைய பண்ணுவார். அந்த மாதிரி படத்தில் நிறைய எக்கச்சக்கமாக காமெடி இருக்கும். இவங்க தான் ஹீரோயினாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு பேர் முதல் படத்துலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் கூட இவங்க கூட கார்த்திக்கு, பிரபு அப்படின்னு அன்றைக்கி வந்து நட்சத்திர நடிகர்கள் யார் இருக்காங்க? 7 பேர் அன்றைக்கி நட்சத்திர நடிகர்கள். அந்த 7 பேர் கூட நடிக்கிறாங்க, சரத் உட்பட. சரத், சத்யராஜ், அப்புறம் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்கில் வந்தாங்க. ஒரு மாசு அந்தளவுக்கு உருவானது. என்னென்னா, சில நேரங்களில் ஆரம்பமே சரியில்லாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இவருடைய அம்மாவுடைய லைஃப்லேருந்து இந்த மாதிரி சரியில்லாமல் போச்சு. அவங்க அம்மாவே வந்து அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வீணாக போன மாதிரி தான் அது. என்னென்னா, இவரு கூட நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க, சிவாஜி கூட. அந்த காலத்தில் நடிகை தான். ஆமாம். ஓகே. கனவு கணி, அந்த கால கனவு கணி சார், தேவிகா. ஓகே. நீங்கள் எம்ஜிஆர் கூட ஒரே ஒரு படம் ஆனந்த ஜோதி பண்ணியிருப்பாங்க. பாவ மன்னிப்பில் வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும், அவங்க தான் அந்த இது. அவங்க அந்த காலத்து கனவு கண்ணி அவங்க அம்மா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து அம்மாவுடைய அம்மா பாட்டி அப்படியே தேவிகாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எப்போ பார்த்தாலும் சிவாஜி கூட சுற்றிட்டு இருக்க, சிவாஜி கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நேராக வர வேண்டியதானே, நீ யார் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு திட்டுவாங்க. அவங்க முதல் படமே இந்த எஸ்எஸ்ஆர் கூட வந்து முதலாளிங்கிற படத்துலாம் நடித்தாங்க. அது முதல் படமே பட்டையை கிளப்பிச்சு. அவங்க பேர் பிரமிளா கிறிஸ்டின். அது இது இப்போ படத்துக்காக தேவிகான்னு மாற்றினாங்க. அவங்க அவங்க அம்மா திட்டினதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்படி இந்த திட்டிலேருந்து தப்பிக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு நடிகை என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரி யார் கல்யாணம் பண்ணலான்னு அவங்க அவசரப்பட்டு உடனே கல்யாணம் பண்ணலான்னு பார்க்கும்போது, யார் பண்ணலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் வந்து தேவதாஸ்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பீம்சிங் குரூப்பில் இருக்கார். அவர் தான் கடைசி அசிஸ்டன்ட். ரொம்ப பொறுமையாக இருப்பார், அமைதியாக வந்து சீன் சொல்லுவார். டைரக்டர் சொல்லுது, அம்மா வாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னு கூப்பிட்றதெல்லாம் இவர் கடைசி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறனால இவர் அமைதியாக இருக்குது, இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு இது பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்குள்ளே வந்து இவங்க கல்யாணம் நடக்குது. கொஞ்ச நாளுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே கணவனுக்காக சில படங்கள்லாம் நடித்து தர்றாங்க, தயாரிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி அவசரப்பட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இதே அவசரப்பட்டு எல்லாமே நடக்கிற மாதிரி தான் கனகாவுக்கும் வந்திருக்கும். கனகாவுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது ஒரு ஆடிட், அவருடைய கால் ஷீட் பார்த்துட்டு இது பார்த்துட்டு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அப்பா மூலமாக நியமிக்கப்பட்டு அவருக்கு பண்ணது.
ஒரு நல்ல பையனாக இருக்கான், கொஞ்சம் ஓரளவு வந்து கொஞ்சம் அக்கறை, சில பேர் ரொம்ப அக்கறை எடுத்துகிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அக்கறை எடுத்து அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. உங்களை பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி, உங்களுக்காக எல்லாமே உழைக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. சரி, இவர் நல்லவராக இருக்காரு அப்படின்னு, எப்படி அப்படி நல்லவராக இருக்காரு, அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கல. அதே மாதிரி இவர் நல்லவராக இருக்காருன்னு இவங்கள வந்து விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவர் வேற மாதிரி கேரக்டராக வருது. ஒரு கட்டத்து மேலே தாங்க முடியாமல் ரெண்டுக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க. இப்படி தான் அவசரப்பட்டு போயிடுது அது. அந்த லைஃப் வந்து இப்படி உருவாகும்போது கூடவே உங்களுக்கு அப்பா ஏற்கனவே உடைய அம்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது. நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கால் ஷீட் பார்க்குறது, கதை கேட்குறது எல்லாமே அவங்க அம்மா இருந்தாங்க. லாஸ்டா விரலுக்கு ஏற்ற விளக்கம் தான் கடைசி படம். அதுக்கப்புறம் எதுவுமே நடிக்கல. பண்ணல. என்ன ரீசன் சார் அதுக்கப்புறம் நடிக்காத காரணம்? ஏன்னா இந்த காலத்து நடிகைகள் வந்து ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் அடுத்து அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா? கனகாவும் ஃபேமில் தான் இருந்தாங்க அந்த படம் வரைக்குமே. ஏன் தொடர்ச்சியாக நடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் இல்லை, அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை, இந்த லைஃப், இந்த லவ்ங்கிறது ஒரு பிரச்சனையாக போயிடுது. அவங்க அந்த பிரச்சனை வேற, மன ரீதியாக கொஞ்சம் அழுத்தங்கள் நிறைய, மன ரீதியாக சில பாதிப்புகள் உண்டு. அமைதிப்படையில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் சொல்லுவாங்க. சத்யராஜ் ஒரு அமைச்சராக நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், ஜோதிடம் பார்ப்போம். ஆமாம், ஜோதிடம் சொல்லுவார். ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா இன்னா நேரத்தில் பிறந்த, இன்னா லக்கணத்தில் பிறந்த, இன்னா ராசியில் பிறந்த அந்த பெண்ணை நீங்கள் வந்து திருமணம் செய்து கொண்டால் நீங்கள் முதல்வர் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர், எந்த நாடுன்னு கேட்க வேண்டாம் நீங்கள், பக்கத்து மாநிலம், பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த அவரும் நடிகராக இருந்தவர் தான். அவரை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் முதல்வர் ஆவீங்கள ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். அப்போ ஆட்களை தேடும்போது கடைசியில் இவங்க பேர் வருது, ஒரு சம்பந்தப்பட்ட இந்த கனகா பேர் வருது. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இவங்க பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த நிருபர்கள் மூலமாக கிடைச்ச நியூஸ் தான் அது. அப்போ சொல்லும்போது இவங்க வந்து சரி அவங்கள வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது எப்படின்னா, அவருடைய அம்மா கூட இவருக்கு ஒரு நட்பு இருக்குது, ஒரு வேற மாதிரி ஒரு நட்புலாம் இருக்குது. அந்த ஆடிட்டர் கூட திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியா அதுக்கப்புறமா? அதாவது அதுக்கு முன்னாடி இது. ஓகே. அதுக்கு ஆரம்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள் இது. நடக்கும்போது அவர் வந்து நான் தாலி கட்டிடுறேன், ஆனால் வந்து மனைவியாக வேண்டாம், எனக்கு சும்மா ஒரு தாலி கட்டிடுவேன், ஆமாம் பேருக்கு அப்படின்னு தாலி கட்டிட்டு விட்டுட்டாரு. அதுக்கான நிறைய பணம்லாம் கொடுத்தாரு, இது பண்ணாரு. அவர் சிஎம் ஆயிட்டார். அந்த பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த சிஎம் ஆயிட்டார். சிஎம் ஆயிடுச்சு, சிஎம் ஆயிட்டார் அவர். அதனால வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஆரம்பத்திலே ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ள, மனசுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. ஆண்களை கண்டாலே ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் வந்திருக்கு. இது வந்து அதை போக்க அதுக்கு பிறகுதான் படங்களில் வந்து நடிக்க அவங்க விருப்பம்லாம் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட ஏதோ நடந்திருக்கு, இது விருப்பம்லாம் நடந்திருக்கு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு படங்களில் வந்து கொஞ்சம் ஜோவியலாக அப்படின்னு நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் மறந்து போகிறாங்க. மறுபடியும் வந்து ஒரு திருமணம்ங்கிற பேரில் மறுபடியும் ஒரு ஏமாற்றப்படும் போது அப்புறம் அப்பாவும் அப்படி ஒன்றும் அவர் பெரிய இது கிடையாது. அப்பாவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப லோ கிளாஸ் வார்த்தைகள்லாம் வரும். லோ கிளாஸில் எப்படி அசிங்கமாக திட்டுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் அவர் திட்டுவார் அப்பா. இவரும் பதிலுக்கு எதுவும் திட்டம். அது ஒரு பாதிப்பு. இந்த மாதிரி அப்பாவும் செய்யதில்லை, ஒரு அன்பான அப்பாவாக இருந்து தன்னை அவரை அரவணைச்சு எப்படிலாம் வழி நடத்தணும்னு இருந்தால் அது வேற. இவர் வந்து எப்போ அன்னை எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும், திண்ணையை ஆட்டையை போடலான்னு பார்ப்பாங்க இல்லையா, சுத்த ஆட்டையை போடலான்னு. அந்த மாதிரி தான் இந்த வீட்டை கூட அவங்க வந்து ஆட்டையை போடணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீடு வந்து அவங்க அம்மா வாழ்ந்த வீடு, அம்மா வாங்கின வீடு, இடங்கள் எல்லாமே நிறைய இருந்தது, அவங்களுக்கே காணும். அவங்க அம்மா சொத்து ஒரு கனவு கண்ணியாக இருந்தாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. சேர்த்து வச்ச சொத்து எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. எல்லாமே வந்து வெவ்வேறு வகையில் அப்படியே காணாமல் போகுது. இந்த வீடு மட்டும் இருக்குது. இந்த வீட்டில் வந்து இவங்க சம்பாதிச்ச பணமும் எங்கேயோ காணாமல் போகுது. லவராக இருந்தவர் ஒருத்தர் மூலமாக அப்படியே காணாமல் போயிடுது. அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து நிறைய ஏமாற்றப்படுறாங்க, நிறைய ஏமாற்றப்படுறாங்க. சூனியம் வச்ச மாதிரி, இது வச்ச மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்படியே வந்து ஒரு சிறைக்குள்ளே தனக்குள்ளே ஒரு சிறையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துறாங்க. அதுக்குள்ளே வெளியே வராமல் அப்பப்போ போய் கேசட் வாங்க போவாங்களாம். ஏதாச்சும் ஒரு படத்தோட கேசட் வாங்க போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் இப்போ பொழுது போகிறதுக்கு இப்போ வீடியோ புது படங்கள் வருது, அந்த படங்கள் வந்து கேசட் வாங்கிட்டு வந்து அந்த கேசட் கடைக்கு போனால் அது யாரோ ஒரு முறை ஒரு நண்பர் வந்து சொன்னார், பார்த்தா கணங்க மாதிரி தெரியுது, ஆனால் பார்த்தா ரொம்ப குளிக்காமல் இது பண்ணாமல் ஒரு தலையெல்லாம் விரியாக இது பண்ணிட்டு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஒரு அழுக்கடைஞ்ச மாதிரி நின்றுருக்கான். கணங்க சுமார் அப்படின்னு போன பிறகு கணக்காக தான் ஏன் கேட்டுட்ருக்க, அப்பப்போ வரும் கேசட் வாங்கிட்டு போயிடும், அது பேசாது, யார்கிட்டையும் பேசாது அப்படின்னாரு. ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு இதுக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியே போகாமல்
அங்கேயே அப்படியே முடங்கி போயிடுச்சு அது வாழ்க்கை. முடங்கிறதுனால உங்களுக்கு மன ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு சமயத்தில் ஏதோ ஒரு முறை கேஸ் வெடிச்சு கூட அவங்க வெளியே 1 வந்து இயர் முன்னாடி. ஆமாம் இழந்து அப்பவும் கூட வந்து பெருசாக அவங்க வெளியே வரல. அது இப்போ ஒன்றும் அப்படியா அப்படின்னு மறுபடியும் போய் உள்ளே அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இல்ல அவங்க இல்ல. இங்கே தான் இருக்காங்க. உள்ளே தான் இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் அப்படி தான் வந்து அவங்க அப்படி தான் இருக்காங்க. வீடே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாழடைஞ்ச ஒரு பழைய காலத்து வீடு மாரி அப்படியே வீடு இருக்கு மாறாம. சார். அதை வந்து இவங்க நினைச்ச அந்த இது பண்ணி ஆரம்பத்தில் நல்லதா இருந்தது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அதை பண்ணிக்கல. ஏன்னா ஒரு வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு இல்லை, தம்மையிலே ஒரு பிடிப்பு இல்லை. இனிமேல் அடுத்த வாழணும், அடுத்த நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்க ஒன்றும் பண்ணல. அப்படியே தேமன்னு இருக்காங்க. அது எந்த ஒரு அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கல. வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க தெரிய வேணாம். அவங்க வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கையை பற்றி ஆனா சமீபமா அந்த போட்டோ வைரலானோம் எல்லோருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட கனகா ஆரம்பிக்கிறாங்க. பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கணும் அப்படின்னு. அது அவங்க விரும்பல. அது அந்த மாதிரி விரும்பலை. ஓகே. எப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்கள வந்து அதை வெளிப்படுத்தவும் விரும்பலை, தேவையில்லை அப்படின்றாங்க. சில நேரங்களில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சில நேரங்களில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களா பத்திரிகைகள் ஒரு தொடர்புள்ள சில பத்திரிகைகள் பேசுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் பேசுறதை நிறுத்திட்டாங்க. பத்திரிகையாளர்களும் பேசல, யாரும் பேசுறதுக்கு இல்லை. ஓகே. முன்னே கூப்பிட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரிங்க அது இல்லைங்க அப்படின்னு மறுப்பு. ஆனால் அதுவும் பேசுறது கிடையாது. முடங்கி போயிட்டு ஏதோ அவங்க அம்மாவை விட்டு வாழ்ந்த வீடு அது அப்படி தான் இருக்காங்க. அவங்க ஏதோ சூன்யம் வச்ச மாதிரி இது வச்ச மாதிரி ஒரு சொல்லுவோம் இல்லையா, சூன்யம் வச்ச மாதிரி அப்படியே கிடக்காங்க. அவங்க அம்மா எப்போ சார் இறக்குறாங்க? அவங்க அம்மா வந்து ஏறக்குறைய உங்களுக்கு இந்த சினிமாக்குள்ளே வந்து ஒரு 5-6 வருஷத்தில் இறந்துடுறாங்க. ஓகே. அவங்க வந்து பீக்கில் இருக்கும்போது அவங்க இறந்துடுறாங்க. ஒரு நல்ல துணை அம்மான்னு ஒரு துணை இருக்கும்போது அவங்கள வந்து வழி நடத்துகிறாங்க. அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க கதைகளை உட்பட. இந்த கம்பெனியில் நடிக்கலாம் நடிக்க வேண்டாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க அம்மா இறப்புமே ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு. ஏன்னா ஏற்கனவே அப்பாங்கிறது விவாகரத்து பண்ணியாச்சு. ஏற்கனவே அவர் சில சொத்துக்களை ஆட்டையை போட்டு போயிட்டார், அம்மாவுடைய சொத்துக்களை. அவரே மறுபடியும் வந்து இங்கே சேர்றாரு. சேர்ந்து அவரும் கூட இன்னும் என்ன சொத்துக்களை ஆட்டையை போடலாங்கிறது அவருக்கு இருக்காரே தவிர ஒரு நல்ல அப்பாவாக அவர் இருந்து ஒரு வழி நடத்தக்கூடியதாக அவங்க இல்லை. இதெல்லாமே வரும்போது உங்களுக்கு ஒரு பெண்ணாக வந்து அவங்கள வந்து ஒரு அதே சமயத்தில் இவங்க நல்லா இருந்தாலும் ஒரு பாதிப்பு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தாங்க, மிகப்பெரிய நடிகை. அவங்களோட வாழ்க்கை சுகமானது. என்னன்னா ஒரு பெண் அழகாக இருந்தாலும் கூட ஒரு பாதிப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும், விஐபிகள், ரவுடிகள், அதிகாரிகள் மிரட்டி ஏதோ பண்ணிடுவாங்க. இப்படி இருக்கிறனால அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியாது. இந்த இன்றைய தேசத்தில் பிச்சைக்காரியை விட மாட்டேன், கிழவி விட மாட்டேங்கிற குரூப்பே இருக்கும்போது இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு குளிக்காமல் செய்யாமல் ஒரு மாதிரியான தோற்றத்தோடு இருக்கிறனால அது யாரும் பக்கத்து இது பண்ணல போகல. அவங்க யாரும் வீட்டே வச்சுருப்பாங்க. அதில் யாரும் உள்ளே போக முடியல, இது பண்ண முடியல. இல்லாட்டி அவங்களுக்கும் பாதிப்புகள் வரலாம். சாதாரண குழந்தையே விடாத ஆட்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்கும் பாதிப்பு வராமல் ஒரு நடிகைங்கிற இது இருக்கு இல்லையா, அதுக்கான பாதிப்புகள் அதிலிருந்து தப்பிச்சிருக்காங்க கொஞ்சம். ரொம்ப நன்றி சார். நடிகை கனகா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து வந்தீங்க. மிக்க நன்றி.